Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை வரும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்கிறத பார்த்துடலாம். அதோட டெஃபினிஷன் என்னங்கிறத இங்க நான் எழுதியிருக்கேன். The minimum number of independent coordinates needed to specify the position and configuration of a thermodynamical system in free space. The minimum number of independent coordinates needed to specify the position and configuration. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட் அப்படின்னா நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும். அதாவது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி நமக்கு தெரியும். இது வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு. இதெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம். பட் பொதுவா இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதோட அந்த பொசிஷன்னா அது எந்த இடத்துல இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல வந்து அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுதான் பொசிஷன். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல அதோட பொசிஷன்னா அது வந்து எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதா அந்த பொசிஷன். கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம். கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து அதுவும் அந்த பொசிஷன் சம்பந்தப்பட்டதுதான். அதோட வந்து அது என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான டெஃபினிஷன் தான் இப்ப நம்ம பார்த்திருந்தோம். The minimum number of independent coordinates அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். அது ஏன் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதான் வந்து சிஸ்டம்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு சிஸ்டம்னு இருந்தது அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃப்ரீயா இருக்கா அல்லது அந்த மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கன்ஸ்ட்ரைன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து நம்ம அந்த கோஆர்டினேட்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பீட்ஸ் இன் அன் அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள நீங்க எடுத்துக்கலாம். பீட்ஸ் இன் அன் அபாக்கஸ் அப்படின்னா அந்த மெட்டல் ராட்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து பீட்ஸ்னா அந்த முத்துக்கள் மாதிரி வந்து இருக்கும். அபாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் ஈஸியா லேர்ன் பண்றதுக்காக இப்பெல்லாம் வந்து இந்த அபாக்கஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த அபாக்கஸ் அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அப்பாரட்டஸ் இருக்கும். ஸோ ஒரு மெட்டல் ராட் மாதிரி இருக்கும், அதுல அந்த பீட்ஸ் வந்து இருக்கும். இந்த பீட்ஸோட மூவ்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ராட்ஸ்ல மட்டும்தான் வந்து அதால மூவ் ஆகவே முடியும். அதை தாண்டி வேற எந்த பக்கமும் மூவ் ஆக முடியாது. அப்ப அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. இட் இஸ் கன்ஃபைன்டு டு மூவ் அலாங் த மெட்டல் ராட்ஸ் அல்லது இந்த மெட்டல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வந்து அதோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷன்ல தான் இருக்கு. அந்த 1 டைமென்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அபாக்கஸ்ல அந்த மெட்டல் ராட்ஸ்லயோ அல்லது மெட்டல் ஃப்ரேம்ஸ்லயோ இருக்குது. அப்போ அதோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, கன்ஸ்ட்ரைன்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பவுல் அப்படின்னா ஒரு கிண்ணம். ஒரு கிண்ணத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பெபிள் அல்லது கூழாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெரிக்கல் பாடியை வந்து நம்ம அந்த பவுல்ல போட்டு இப்படியே வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட்டும் அந்த பெபிளோட மூவ்மெண்ட்டும் இப்ப எப்படி இருக்குன்னா கன்ஸ்ட்ரைன்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரெஸ்ட்ரிக்டடா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெமிஸ்பியரிக்கல் பவுல்ல மட்டும்தான் அது என்ன பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னா சுத்தி வந்துட்டு இருக்க முடியும் இல்லையா. சோ அதோட மூவ்மெண்ட்டும் வந்து கன்ஸ்ட்ரைன்டு தான். இதே மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ் நம்ம எடுத்தோம்னாலும் அது நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸால கட்டுப்பட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானும் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸை சுத்தி அது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் கன்ஸ்ட்ரைன்டு மோஷன் தான். அப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஏன் இங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னேன். இண்டிபெண்டா வந்து எத்தனை கோஆர்டினேட்ஸ் வந்து தேவை, அந்த இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் எத்தனைங்கிறத சொல்றதுதான் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ஸோட ஈக்குவேஷன்ஸை வந்து அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. பொதுவா வந்து ஒரு சிங்கிள் மாலிக்யூல் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் மாலிக்யூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ரொம்ப ஃப்ரீயா எந்த பக்கமும் போக முடியும். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் போக முடியும், ஒய் ஆக்சிஸ்லயும் போக முடியும், இசட் ஆக்சிஸ்லயும் வந்து போக முடியும். அப்ப அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இதுவே வந்து there are n number of molecules, n அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் 3 degrees of freedom. ஏன்னா இந்த 3 dimensional ஸ்பேஸ்ல x y z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் 3 degrees of freedom, டிரான்ஸ்லேஷனல் degrees of freedomனு சொல்லுவாங்க. அப்போ 3 நம்ம எடுத்தோம்னா டோட்டலா n number of molecules இருந்ததுன்னா 3 into n. ஸோ 3n degrees of freedom வந்து அந்த மாலிக்யூல்ஸுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து அந்த சிஸ்டமோட கன்ஸ்ட்ரைன்ஸ் Q அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லும் போது 3n minus q அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து நம்ம இந்த டோட்டல் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்னும் தெளிவா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். மோனோ அட்டாமிக் மாலிக்யூலுக்கு நம்ம பார்க்கலாம். மோனோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படிங்கும் போது அந்த மாலிக்யூல்ல டோட்டலா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அந்த மாலிக்யூல்ல டோட்டலா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃப்ரீயா இருக்கும் போது 3 dimensional ஸ்பேஸ்ல அது 3 டைமென்ஷன்ல எந்த பக்கம் வேணாலும் போக முடியும். 3 dimension சொல்லும் போது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 3 ஆக்சிஸ்ல அது எந்த பக்கம் வேணாலும் போக முடியும். இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ அது எந்த பக்கம் வேணாலும் போக முடியும். எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு இன்செக்ட் பறந்தாலும் அதோட மோஷனை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே தெரியும். அது வந்து ரேண்டமா வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்காது. இந்த இன்செக்டை பார்த்தீங்கன்னாலும் சரி, பேர்டை பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லாமே வந்து இந்த 3 dimensional ஸ்பேஸ்ல ரேண்டமா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கக்கூடியதான் இந்த மோனோ அட்டாமிக் மாலிக்யூல், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய மாலிக்யூல். ஸோ இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 3. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைன்னு சொல்லும் போது இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெப்ரசென்ட் பண்ற சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் எஃப். தெர்மோடைனமிக்ஸ்ல ஸ்மால் லெட்டர் எஃப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த F ஈக்குவல் டு 3. ஸோ 3 அப்படிங்கிறது இங்க டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன், அதை தான் வந்து டிரான்ஸ்லேஷனல் சொல்றோம். ஸோ இந்த 3 dimensional ஸ்பேஸ்ல இந்த மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் எப்படி வேணாலும் மூவ் ஆக முடியும். ஸோ F ஈக்குவல் டு 3. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இனர்ட் கேஸஸ் சொல்றோம் இல்லையா, ஹீலியம், நியான், ஆர்கன், இது எல்லாமே வந்து மோனோஅட்டாமிக் கேஸஸ் தான், மோனோஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் தான். எல்லாத்துக்குமே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 தான். அடுத்தது டைஅட்டாமிக் மாலிக்யூல். டைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எக்ஸாம்பிள் வந்து எடுத்தோம்னா ஹைட்ரஜன் சொல்லலாம். ஏன்னா டைஅட்டாமிக் மாலிக்யூல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆட்டமா இருக்காது, எக்ஸிஸ்ட் ஆகாது. நீங்க நேச்சர்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லும் போது O2ன்னு எழுதும், நைட்ரஜன் சொல்லும் போது N2ன்னு எழுதுவோம். இந்த மாதிரிதான் வந்து எழுதுவோம். ஸோ சிங்கிள் ஆட்டமா வந்து அது நேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஹைட்ரஜன் சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கும், ஆக்சிஜன் சொல்லும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து டைஅட்டாமிக் மாலிக்யூல். இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அது வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த 2 ஆட்டமை கனெக்ட் பண்ற அந்த பாண்ட் அதை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா வந்து இந்த மோனோஅட்டாமிக் கேஸ்னு சொல்லும் போது நம்ம டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3. ஆனா இங்க டைஅட்டாமிக் மாலிக்யூல்னு வரும்போது டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்கு. ஏன்னா இந்த என்டையர் மாலிக்யூலோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 3 dimensional ஸ்பேஸ்ல எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றதுனால அதை வந்து நம்ம 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இது போக வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது என்ன 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஆட்டமை கனெக்ட் பண்ற இந்த பாண்ட் இருக்கு இல்லையா,
இந்த பாண்டை பொறுத்து அது என்ன ஆகலாம் அப்படின்னா ரொட்டேட் ஆகலாம். அதாவது மாலிக்யூல்ஸோட ரொட்டேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து அந்த டயட்டாமிக் மாலிக்யூல்னு எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜில் ஒரு ஆட்டம் இருக்கு, இந்த எட்ஜில் ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ இதோட ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ்னு சொல்லும் போது இப்படி ரொட்டேட் ஆகுது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க அல்லது இக்னோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பாண்ட் ஆக்சிஸை பொறுத்து அது ரொட்டேட் பண்ணும்போது அதோட டைபோல் மொமெண்ட்ல எல்லாம் எந்த விதமான சேஞ்சும் வந்து இருக்காது. இதை பத்தி வந்து ஆல்ரெடி நான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பத்தி நான் சில பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பத்தி எல்லாம் வந்து பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ், மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிறதே ரொட்டேஷன் ஆஃப் மாலிக்யூல் சம்பந்தப்பட்டது தான். என்னோட சேனல்ல அதுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. எம்எஸ்சி லெவல் கான்செப்ட்ஸ் இருக்கும். எம்எஸ்சி லெவல்ல ஒரு யூனிட் கம்ப்ளீட்டா நான் வந்து அதுல முடிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து என்னோட சேனல்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்ல மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கான்செப்ட்ஸ் இன் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டயட்டாமிக் மாலிக்யூல்ல ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ். இது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் வந்து கன்சிடரபிள். இந்த அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ் இப்படி ரொட்டேட் ஆகுறது மட்டும் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்குவாங்க. ரொட்டேஷன் எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷன் ஒன்று, எண்ட் ஓவர் எண்ட்னா இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஒன்று, இந்த ரெண்டு ரொட்டேஷனையும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்போ ரெண்டு ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ரெண்டுங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸை என்ன பண்ணிக்குவாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிக்குவாங்க. இது போக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, 2. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா F equal to 5 degrees of freedom at normal temperature அல்லது room temperature. At normal temperature அல்லது room temperature. ஸோ ஒரு டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5 வருது. அந்த 5 எப்படி வருதுங்கிறத இங்க நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ஹையர் டெம்பரேச்சர்ஸ், இதே டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு நம்ம ஹையர் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடிஷனலா 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வைப்ரேஷனல், இன்னொன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ். ஸோ இது வந்து அட் ஹையர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல மட்டும்தான் வந்து இந்த 2 மோட்ஸ் வந்து அடிஷனலா வரும் உங்களுக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்ஸ்ல ஒரு மாலிக்யூல் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ல இருக்கும் அல்லது ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கும். ஆனா ஹையர் டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம போகும்போது அந்த மாலிக்யூல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மாலிக்யூல் வைப்ரேட் ஆகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி அது ஒண்ணு வந்துடும், ரெண்டாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒண்ணு வந்துடும். அப்போ 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அடிஷனலா வரும். அப்போ ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல இந்த டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு எவ்வளவு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு பார்த்தோம்னா 7. ஸோ F equal to 7 at higher temperatures அப்படின்னு சொல்லுவாங்க. At higher temperatures. ஸோ இதுதான் வந்து டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது. அடுத்ததா வந்து நம்ம ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் சொல்லும் போது அதுல வந்து லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் இருக்கு, நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் இருக்கு. ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ்ல லீனியர். சோ லீனியர் என்னன்றத பார்க்கலாம். லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு ஏன்னா 3 ஆட்டம் இருக்கக்கூடிய மாலிக்யூல். இது பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கு பாருங்க, ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல வந்து அரேஞ்சா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம ஒரு டயட்டாமிக் மாலிக்யூல் பார்த்தோம் இல்லையா, டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அதே நம்பர் வந்து இங்கேயும் இருக்கும். சரிங்களா, நார்மலா டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தோம்னா F equal to 5 at நார்மல் டெம்பரேச்சர்ஸ் சொன்னோம் இல்லையா, அது அப்படியே இங்கேயும் வந்து அப்ளை ஆகும்.
அதே மாதிரி ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல இதுக்கு வந்து 7 வந்து இருக்கும். இந்த 5ல வந்து 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏற்கனவே வந்து டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு சொன்னதுதான். 5 இது வந்து நார்மல் டெம்பரேச்சர்ஸ்ல. ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல அதே மாதிரி வைப்ரேஷன் காரணமா வரக்கூடிய கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கு வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டோட்டலா 7 அட் ஹையர் டெம்பரேச்சர்ஸ். இது லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல். நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாட்டர். சரிங்களா? வாட்டரை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். H2O. ஸோ OH. ஸோ நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அதோட கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து லீனியரா இருக்கும், இது வந்து நான் லீனியரா இருக்கும். இதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது வந்து குவைட் நேச்சுரல். ஏன்னா பாத்தீங்கன்னா டயட்டாமிக் மாலிக்யூலுக்கும் 3 தான் இருந்தது டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கும் 3 தான் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கும் பாத்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான். ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க 3 வந்துருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் லீனியரா இருக்கிற காரணத்தினால சோ எல்லா பக்கமும் வந்து ரொட்டேஷன் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம லீனியர் மாலிக்யூல்ஸ்க்கு ரொட்டேஷன் அபவுட் த பாண்ட் ஆக்சிஸ் நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஆனா வந்து இங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல அரேஞ்ச் ஆகல. ஸோ அதனால 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இதுக்கு வரும். ஸோ F = 6. இது வந்து பாத்தீங்கன்னா நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு டெஃபினிஷனும் அந்த வீடியோவோட ஆரம்பத்துல கொடுத்தேன். இது சிம்பிளா வந்து ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the mode of energy possession அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எத்தனை மோட்ஸ்ல அந்த மாலிக்யூலுக்கு எனர்ஜி இருக்கு, அது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே வந்து டெஃபினிஷன் வைஸ் பார்க்கும்போது the minimum number of independent coordinates அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு டெஃபினிஷன். பட் அது போக இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது the mode of energy possession அப்படின்னு சொல்றேன். ஸோ எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அத்தனை எனர்ஜி வந்து அந்த மாலிக்யூலுக்கு வந்து இருக்க முடியும். ஏன் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத மோட் ஆஃப் எனர்ஜி பொசிஷன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எனர்ஜி வந்து ஒரு மாலிக்யூலுக்கு ஈக்குவலா பிரித்து அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஈக்குவலா பார்ட்டிஷன் பங்கு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ல எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து மோட் ஆஃப் எனர்ஜி பொசஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.